மற்றொரு அண்மை செய்தி. கொடைக்கானல் குருசாமி பள்ளம் என்ற இடத்தில் தரிசு நிலத்தில் குடிசை அமைத்து மக்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். சுபா வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குருசாமி பள்ளம் அருகே இருக்கக்கூடிய அரசு தரிசு நிலத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் குடிசை அமைத்துள்ளனர். குறிப்பாக கொடைக்கானலில் இருந்து இங்கே வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது குடியிருக்க சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளை தங்களது வாழ்நாளைக்கான நகர்த்தி வருவதாகவும், நிரந்தரம் இல்லாத முகவரியில் இருப்பதால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது சிரமம் ஏற்படுவதாகவும், அதே போல ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமம் போன்றவற்றை அடிக்கடி மாற்றுவதால் சட்ட சிக்கல் ஏற்படுவதாகவும், வங்கிகளில் சிறு கடன்கள் வாங்க சென்றால் நிரந்தர முகவரி கேட்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பெருகியும் பாதிக்கப்படுவதாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குருசாமி பள்ளம் அருகே இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு தரிசு நிலத்தில் சுமார் 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் தற்சமயம் குடிசை அமைத்து 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் அங்கே தங்கி சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். பிறந்த ஊரில் சொந்த வீடு மிகவும் வேதனையடைந்து வருவதாகவும், அரசு அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டிய ஒரு கோரிக்கையும் தற்பொழுது எடுத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். நிரந்தரமா வாடகை வீட்டில் இருக்க முடியல. விலைவாசி, பெட்ரோல்ஸ் எல்லாமே விலை உயர்றதுனால அந்த வீட்டுக்காரவங்களும் எங்களுக்கு வாடகை ஏற்றுறாங்க. தண்ணி பில்லு, கரண்ட்டு பில்லுன்னு எல்லாம் ஏறுது. இதனால எங்கள் வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வாடகை வீடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்து போகும்போது இடம் விட்டு இடம் போகிறதுனால நாங்கள் வேலை செய்கிற நிரந்தரமாக வேலை செய்ய முடியல ஒரு இடத்துல. சொந்த இடத்துல இங்கே இருக்க எங்களுக்கு ஒரு வீட்டில் நிலையா இருக்க வசதி இல்லை. அதனால நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். அதனால மக்கள் எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் இந்த அரசு புறம்போக்கில் இந்த குருசாமி பள்ளம்னு ஒரு ஏரியா பக்கத்தில் ஒரு அரசு புறம்போக்கு இருக்குன்னு சொல்லி இந்த 4 மாலை இதெல்லாம் ஸ்கெட்செல்லாம் எடுத்து பார்த்தோம்.